ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன்லையும் ஏபி கொடுத்துட்டாங்க. எனில் ஏ கூட்டல் பி வகுத்தல் ஏ மைனஸ் பியை காண்க. இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதாவது வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏபி மதிப்பை இங்கே பிரதியிடணும். செகண்ட் சப்டிவிஷனில் இதில் இந்த ஏபியோட மதிப்பை பிரதியிடணும். ஓகே, முதல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் எழுதிக்கலாம். 1/2, பியோட மதிப்பு 2/3. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ கூட்டல் பி அப்புறம் வகுத்தல் ஏ மைனஸ் பி எழுதிட்டேன். இப்போ பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 1/2, நடுவில் கூட்டல். இனி பியோட மதிப்பு 2/3. அப்புறம் பாருங்கள் வகுத்தல். இனி ஏயோட மதிப்பு திரும்பவும் 1/2, நடுவில் மைனஸ். பியோட மதிப்பு 2/3. இவ சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு பகுதி சேமா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா? 1 3 பெருக்குனா 3, நடுவில் கூட்டல். இனி இந்த ரெண்டையும் இதையும் பெருக்குங்க. 2 4. அடுத்த கீழே கூட ரெண்டையும் பெருக்கணும். 3 6. ஓகே, நீ இங்கே வகுத்தல். இங்கே அதே மாதிரி 3 1 பெருக்குங்க 3, நடுவில் மைனஸ். அடுத்த 2 2 பெருக்குனா 4. இனி 3 6. சரிங்களா? அப்புறவு 3 4 கூட்டினா 7ன்னு கிடைக்கும். கீழே 6 இருக்குது. அடுத்து இந்த சைடு வகுத்தல் இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி கீழே என்னது இருக்குது? 6. ஓகே, வேணால் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ 7/6 அப்படியே வந்துடும். இங்கே வகுத்தல் இருக்குது. அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய 6 மேலே வந்துடும். மேலே இருக்கக்கூடிய -1 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுத்தலுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய 6 மேலே எழுதிக்கணும். மேலே இருக்கக்கூடிய -1 கீழே எழுதிக்கணும். அப்படியே தலைகளை எழுதிக்கிறோம். ஓகே, பெருக்கல்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே என்னது இருக்கும்? 7 மட்டும் இருக்கும். எப்போவுமே பைக்கு கீழே 1ன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்போ இந்த மைனஸை மட்டும் மேலே எடுத்து எழுதிருங்க. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் அடுத்து இதையும் எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன், சரிங்களா? இப்போ இதில் பிரதியிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு -3/5. அடுத்த கூட்டல் பியோட மதிப்பு 2/15. அப்புறம் இங்கே வகுத்தல். திரும்பவும் ஏயோட மதிப்பு -3/5. அடுத்த இங்கே நடுவில் மைனஸ், அதை மறக்கக்கூடாது. பியோட மதிப்பு 2/15. இங்கே நீங்கள் குறுக்கு பெருக்கலும் பெருக்கலாம். இல்லாட்டா பாருங்கள், இங்கே 15 இருக்குது. 5ஆம் வாய்ப்பாடில் 15 வரும். எப்போனா 5 3 15. அப்போ கீழே 3ஆல் பெருக்கிடுங்க. அப்போ நம்ம பகுதியை சேமாக்கிடலாம். கீழே 3ஆல் பெருக்கினீங்கன்னா மேலே மறக்காமல் 3ஆல் பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ், அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பெருக்குங்க. 3 9, 5 15. அடுத்து இந்த சைடு கூட்டல் 2/15 அப்படியே வந்துடும். அடுத்த வகுத்தல். இங்கே அதே மாதிரி தான். 5 3ஆல் பெருக்குனா 15 மாறுமா? அப்போ மேலே 3ஆல் பெருக்கிடுங்க. ஒரு மைனஸ். 3 9, 5 15, நடுவில் மைனஸ். 2/15 அப்படியே வந்துடும். இப்போ பகுதி சேம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? அதை ஒரு வாட்டி எழுதிடணும். 15 ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே மைனஸ். அப்போ கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 9லேருந்து 2 கழிச்சா 7, பெரிய எண் 9, அதோட குறியீடு மைனஸ். இனி இங்கே வகுத்தல் இருக்குது. இங்கே அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. பகுதி சேம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு வாட்டி அந்த 15 எழுதிருங்க. இங்கே ரெண்டுமே மைனஸ். இந்த மாதிரி 2 மைனஸ் இருந்துன்னா மைனஸ் குறியீடை போட்டு அதை கூட்டணும். 9ஐயும் 2ஐயும் கூட்டினா 11, சரிங்களா? இனி நம்ம வகுத்தலுக்கு பதில் பெருக்கல்னு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு -7/15 எழுதிக்கலாம். வகுத்தலுக்கு பதில் பெருக்கல். அப்போ கீழே இருக்கக்கூடிய 15 மேலே வந்துடும். மேலே இருக்கக்கூடிய -11 கீழே வந்துடும். இப்போ பெருக்கல்னா கேன்சல் பண்ணலாம். இங்கே 15, இங்கே 15 சேமாக இருக்கனால கேன்சல். இனி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போ பாக்கி மேலே என்னது இருக்குது? 7 இருக்குது. கீழே 11 இருக்குது, சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 1/2 கூட்டல் 3/2 மைனஸ் 2/5 வகுத்தல் 3/10 × 3ஐ சுருக்கி அது 11 மற்றும் 12க்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமுறு எண் என நிரூபிக்கவும். அதாவது இதை சுருக்கும் போது ஒரு விகிதமுறு எண் கிடைக்கும். அது 11க்கும் 12க்கும் இடையில தான் இருக்குன்னு நிரூபிக்கணும், சரிங்களா? ஓகே, முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம். 1/2 கூட்டல் அடுத்த 3/2 மைனஸ் 2/5 அப்புறம் வகுத்தல் 3/10 × 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறான குறியீடு இருக்குது. இதில் முதல் என்ன சால்வ் பண்ணணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்த வகுத்தல், அதுக்கு பிறகு பெருக்கல், லாஸ்ட்டு கூட்டல். இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணலாமா? அதை மட்டும் சால்வ் பண்ணணும். மற்றபடி எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கணும். 1/2 எழுதிக்கலாம். கூட்டல். இப்போ பாருங்கள், நடுவில் மைனஸ், பகுதி சேமா இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா? 5 3 பெருக்குனா 15,
நடுவில் மைனஸ். இனி ரெண்டையும் பெருக்குன்னா 4. அப்புறம் கீழே கூட ரெண்டையும் பெருக்குங்க, 2 10. பாக்கி எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம். வகுத்தல் 3/10 இன்டு 3. ஓகே, இனிமேல் 1/2 கூட்டல் 15 இருந்து 4 கழிச்சா 11 டிவைடட் பை 10 வகுத்தல் 3/10 இன்டு 3. இப்போ இதை வீதமுறு எண்ணை கொண்டு வந்துட்டோம், ப்ராக்கெட்ல இருந்து தனியாக கொண்டு வந்துட்டோம். இனி நம்ம என்ன சால்வ் பண்ணணும், வகுத்தலை சால்வ் பண்ணணும். சரிங்களா, இது ஓகே. பாக்கி எல்லாத்தையும் எழுதிக்கலாமா, 1 டிவைடட் பை 2 கூட்டல் 11 டிவைடட் பை 10. இப்போ வகுத்தல்னா என்ன பண்ணணும், பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருடைய 10 மேலே வந்துடும், மேலே இருடைய 3 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தல்னா பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருடைய மதிப்பு மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய மதிப்பு கீழே வந்துடும். அடுத்த இன்ட்டு 3 அதை அப்படியே எழுதிருங்க. இப்போ இங்கே பெருக்கல்ல இருக்குது, பெருக்கல்ல இருந்தால் கேன்சல் பண்ணலாம். வகுத்தல் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பெருக்கல். அப்போ பாருங்க, கீழேயும் 10 இருக்குது, மேலேயும் 10. இந்த மாதிரி கீழே மேலே இருந்தனா கேன்சல் பண்ணலாம். கீழே 3 மேலே 3. சரிங்களா, ஓகே. இதை மேலே கேன்சல் பண்ண முடியாது. இனி பாக்கி 1 டிவைடட் பை 2 இருக்குது கூட்டல் இங்கே வந்து 11 மட்டும் இருக்குது. 11க்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். திரும்பவும் பாருங்கள், நடுவில் கூட்டல், பகுதி சேமா இல்லை, அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 1 பெருக்குனா 1, நடுவில் கூட்டல். இனி 2யும் 11 பெருக்குனா 22. அப்புறம் கீழே 2 பெருக்கலாம், 1 2. அடுத்த 1யும் 22 கூட்டினா 23, கீழே 2. நம்ம சுருக்கி விகிதமுறு எண் கொண்டு வந்துட்டோம். இனி இது 11க்கும் 12க்கும் இடையில இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை கலப்பு பின்னமாக மாற்றணும். சரிங்களா, அப்போ கீழே 2 வெளியே எழுதிருங்க, மேலே 23 உள்ளே எழுதிருங்க. இப்போ 2 இருக்குது, அப்போ 2 கழிச்சா 0 வந்துடும். இனி இந்த 3 கீழே இருக்கிறீங்க, 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்கும். 2 கழிச்சா என்ன வரும், 1 வரும். இதுக்கு அடுத்த புள்ளி வச்சுட்டு 0 இறக்கணும். கலப்பு பின்னமாக மாற்றணும்னா இப்படி புள்ளி வைக்கக்கூடாது, இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ எப்படி எழுதிக்கலாம், ஈவ் கிடைக்குது 11. அடுத்து எதால் வகுக்கிறோம், 2ஆல். அதை கீழே எழுதிருங்க, மீதி 1 அதை மேலே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிட்டோம். அப்புறவு 11 1 டிவைடட் பை 2. இங்கே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 11 பாருங்கள். 11க்கு அடுத்து என்ன எழுதுவோம், 12 தானே எழுதுவோம். அப்போ விகிதமுறு எண் 11க்கும் 12க்கும் இடையில தான் அமையுது. அப்போ எழுதிக்கலாம், therefore 11 1 டிவைடட் பை 2. நீங்கள் இதையும் எழுதிக்கலாம், இல்லாட்டா இதையும் எழுதிக்கலாம். 11 1 டிவைடட் பை 2 ஆனது 11 மற்றும் 12க்கு இடையில் அமையும் என நிரூபிக்கப்பட்டது. இப்படி எடுத்து எழுதிருங்க. இவ்வளோ அந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை நம்ம சுருக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டே கேன்சல் பண்ண வேண்டியது வரும், அதனால முதல்ல கேன்சல் பண்ண நல்லா இருக்காது. அதனால இதை இன்னொருக்க கூட எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க, பிராக்கெட் இருக்குது, 3 பிராக்கெட் இருக்குது. அப்போ இதை சுருக்கணும். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்க, இங்கே பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னா டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணலாம். மேலே 11 கீழே 33. இது ரெண்டுமே 11ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். அப்போ ஓர் 11 11 மூ 11 33. இனி இது 2 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 3 3 ஈர் 3 6. இனி 2ம் இந்த 8ம் 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 2 2 4 2 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஒரு மைனஸ், அதை மறக்காமல் எழுதிருங்க. இப்போ நடுவில் பெருக்கல், அப்போ மேலே இருக்கக்கூடியதை பெருக்கணும். 1 பெருக்குனா 1 தான். இனி 4 1 பெருக்குனா 4. சரிங்களா, அப்புறம் கூட்டல். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போ 1 டிவைடட் பை 3 எழுதிக்கலாம். கூட்டல். இப்போ பாருங்கள், 3/5 எழுதிருங்க. இனி வகுத்தல் குறியீடு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பெருக்கல் போட்டுக்கிட்டு தலைகீழே எழுதணும். கீழே இருடைய 20 மேலே வந்துடும், மேலே இருடைய 9 கீழே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வகுத்தல் குறியீடு வந்தாலே பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே இருக்கூடிய மதிப்பை மேலேயும் மேலே இருக்கூடிய மதிப்பை கீழேயும் எழுதிக்கணும். சரிங்களா, இனி அடுத்து இங்கே மைனஸ், இங்கே நடுவில் பெருக்கல். அப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிடுமா, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஒரு மைனஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே பாக்கி 4 இருக்குது, கீழே வந்து 5 இருக்குது. ஓகே, இனிமேல் மைனஸ் 1 டிவைடட் பை 4 அப்படியே வந்துடும். கூட்டல் இங்கே 1 டிவைடட் பை 3 நடுவில் கூட்டல். இப்போ பாருங்கள், நடுவில் பெருக்கல். அப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா. 5ம் 20 5ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 5 5 4 5 20. அப்புறம் 3 9 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓர் 3 3 3 9. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கிருங்க, நடுவில் பெருக்கல். 1 4 பெருக்குனா 4, அடுத்த 1 3 பெருக்குனா 3. சரிங்களா, இனி இங்கே மைனஸ் இருக்குது, உள்ள மைனஸ் இருக்குது, வெளியே மைனஸ் உள்ள மைனஸ். அப்போ பெருக்குங்க, மைனஸே பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 4/5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் இதை சுருக்கணும். சரிங்களா, அது வரைக்கும் இதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், பகுதி சேமா இருக்கா, அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. நடுவில் கூட்டல். பகுதி சேமா இருந்ததுன்னா மேலே கூடியதை டேரெக்டாக கூட்டிடலாம். சரிங்களா, 1 4 கூட்டினா 5. இனி இந்த சைடில் என்னது இருக்குது, 4/5.
இப்போ இதோட பகுதியை சேமாக்கலாம். இல்லாட்டா என்ன பண்ணணும்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு மைனஸ், இனி கீழே இருக்கக்கூடிய 3ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குங்க. 1 3 3. அடுத்த நடுவில் கூட்டல், இனி 4ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. 4 5 20. இனி கீழே இருக்கக்கூடிய 4ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 4 3 12. அடுத்த இந்த சைடு 4/5, அது அப்படியே வந்துடும். இனி பாருங்க மேலே ஒரு மைனஸ், அப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும். 20லேருந்து 3 கழிச்சா 17. பெரிய நம்பர் 20, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம். கீழே 12 இருக்கு. அடுத்த கூட்டல், இங்கே 4/5. இனி இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 5ஐயும் 17ஐயும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 85ன்னு கிடைக்கும். நடுவில் கூட்டல், இனி 12 4ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா 48. நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்க. இனி கீழே இருக்கக்கூடிய 12 5ஐயும் பெருக்குனா 60ன்னு கிடைக்கும். இனி மேலே இருக்கக்கூடியதை கூட்டலாம். 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 13. அப்போ 3 பாக்கி 1. 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. 9க்கு கூட 4 கூட்டினா 13. கீழே என்னது இருக்கு? 60. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஒர்க்கா கூட எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கிட்டோம். இங்கே 3 பிராக்கெட் இருக்குது, தனித்தனியாக சுருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4/3 எழுதிக்கலாம். இங்கே வகுத்தல்னா என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழருடைய -7 மேலேயும் மேலேருடைய 8 கீழேயும் கொண்டு வந்துடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் வகுத்தல் குறியீடு இருந்துன்னா அதுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழருடைய மதிப்பை மேலேயும் மேலேருடைய மதிப்பை கீழேயும் கொண்டு வரணும். இனி இங்கே மைனஸ் இருக்குது. அப்புறம் பாருங்க, இங்கே வந்து பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே 3 இங்கே 3, அப்போ 1 3 3 1 3 3. இனி இங்கே 4 இங்கே 4, அப்போ 1 4 4 1 4 4. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் பெருக்கல், அப்போ பெருக்கிருங்க. 1 1 பெருக்குனா 1, கீழேயும் 1 1 பெருக்குனா 1. அடுத்த இங்கே கூட்டல் இருக்குது. இங்கே நடுவில் பெருக்கல், அப்போ கேன்சல் பண்ணலாமா? 4 4, அப்போ 1 4 4 1 4 4. ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும். இனி 1 1 பெருக்குனா 1 தான். 3 1 பெருக்குனா 3. ஓகே, நீ சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இங்கே நடுவில் பெருக்கல் கேன்சல் பண்ணலாமா? 4 8 4 வைப்பாடு போகும். 1 4 4 ஈர் 4 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஒரு மைனஸ். இனி பெருக்குங்க. 1 7 பெருக்குனா 7, 3 2 பெருக்குனா 6. அடுத்த இங்கே எந்த குறியீடும் இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் தான். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்த 1/1 எழுதிருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குங்க. ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்த இங்கே 1/3. இப்போ பாருங்கள், நம்ம பகுதியை சேம் ஆக்கலாம். ஏன்னா இருக்கிறதுல பெருசு 6. 1ஆம் வாய்ப்பாடுலேயும் 6 வரும், 3ஆம் வாய்ப்பாடுலேயும் 6 வரும். 1ஆம் வாய்ப்பாடு எப்போ வரும்? 1 6 6. அப்போ 6ஆல் பெருக்குனா 6ஆக மாறுமா? அப்போ கீழே 6ஆல் பெருக்கினீங்கன்னா மேலேயும் 6ஆல் பெருக்கணும். அதே மாதிரி 3ஆம் வாய்ப்பாடில் 6 எப்போ வரும்? 2ஆல் பெருக்குனா 3 2 6. கீழே 2ஆல் பெருக்கினீங்கன்னா மறக்காமல் மேலே 2ஆல் பெருக்கணும். ஓகே, இப்போ -7/6 எடுத்து எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் 1 6 பெருக்குனா 6, 1 6 பெருக்குனா 6. அடுத்த மைனஸ் 4 2 2, கீழே 3 2 6. இப்போ பகுதி சேம் ஆகிடுச்சா? அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு மேலே இருக்கக்கூடியது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -7 -6 -2. இப்போ கீழே இருக்கக்கூடிய 6 அப்படியே வந்துடும். மேலே எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 7 6 கூட்டினா 13, 13க்கு கூட 2 கூட்டினா 15. இப்போ இந்த ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஈர் 3 6, அடுத்த I 3 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பாக்கி மைனஸ் இருக்குது, மேலே 5 இருக்குது, கீழே 2 இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மாணவர் ஓர் எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். அந்த எண்ணை காண்க. அதாவது ஒரு மாணவன் ஒரு எண், அந்த எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எண்ணை 4/3 வகுக்கணுமா? சரிங்களா? வகுக்கிறதுனால வகுத்தலுக்கான குறியீடு போட்டுக்கிட்டு 4/3 எழுதிருங்க. இப்படி வகுப்பதற்கு பதிலாக அந்த எண்ணை 4/3 பெருக்கி, அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸு இப்போ பெருக்கிறான், அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு 4/3 எழுதிருங்க. இப்படி பெருக்கிறதுனால சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார். இது வந்து சரியானது, இது தவறானது. இப்படி தவறா பண்ணும்போது 70 அதிகமாக வந்திருக்கு. அப்போ நான் இதுல இருந்து 70 கழிச்சாதானே எனக்கு சரியானது கிடைக்கும். அதனால -70ன்னு எழுதிருங்க. இனி நம்ம அந்த எண்ணை காண்க. அதாவது இங்கே எக்ஸ் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த எக்ஸோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சால்வ் பண்ணலாம். எக்ஸ் எழுதிக்கலாம். வகுத்தல்னா என்ன பண்ணுவோம்? பெருக்கல் போட்டுக்கிட்டு கீழே உடைய மதிப்பு மேலேயும் மேலே உடைய மதிப்பு கீழேயும் எழுதிக்கணும். இனி எக்ஸைகள் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே நடுவில் பெருக்கல் இருக்குது. கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கிறத பெருக்கிருங்க. எக்ஸை 4 பெருக்குனா 4x. இனி 1 3 பெருக்குனா 3. இந்த சைடு -70. இனி இங்கே அதே மாதிரி கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். பெருக்கலாம். எக்ஸை 3 பெருக்குனா 3x.
அடுத்த 1 4 பெருக்குனா 4. இனி இங்கே எக்ஸ் இருக்குது, அதை இங்கே கொண்டு வந்துடலாம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் சரிங்களா. ப்ளஸில் இருக்குது இங்கே வந்து மைனஸாக மாறும். அப்போ -4x டிவைடட் பை 3. அங்கே இனி -70 மட்டும் இருக்கும். இப்போ பாருங்க நடுவில் மைனஸ், பகுதி சேமா இல்லை. அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா. 3 பெருக்குனா 9ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு எக்ஸு. அடுத்த நடுவில் மைனஸ் 4 பெருக்குனா 16. இங்கே ஒரு எக்ஸு. இனி கீழே கூட 2 பெருக்குங்க. 3 12. அந்த சைடு -70. இனி இதை சால்வ் பண்ணலாம். ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 16ல் இருந்து 9 கழிச்சா 7. கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். 9 விடைக்கும் 16 பெருசு, அதோட குறியீடு மைனஸ். 2ல் எக்ஸ் இருக்கனால எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்புறவு இங்கே -70 இருக்கு. இனி பாருங்க வகுத்தல் இருக்கக்கூடிய 12 அங்கே போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும். அப்போ பெருக்கல் 12. நம்ம இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. -7 அங்கே கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதை பெருக்கலாம். இங்கே ஒரு மைனஸ், அதை எழுதிருங்க. இப்போ 12 7 பெருக்கலாம். லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். 7 2 14. அப்போ 4 பாக்கி 1. 7 1 7. 7 கூட 1 கூட்டினா 8. அப்போ என்ன கிடைக்குது 84. இங்கே ஒரு 0, அதை மறந்துடாதுங்க. இனி -7 இங்கே பெருக்கல்ல இருக்குது. இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறும் சரிங்களா. இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இனி 7ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 7 7. 8ல் 7 எத்தனை வாட்டி இருக்குது, ஒரு வாட்டி. 8ல் இருந்து 7 கழிச்சா 1 கிடைக்கும். இப்போ இது என்ன ஆகிடும் 14 மாறுமா. இனி 7 14. ஒரே ஒரு 0 இருக்குது, அதை அப்படியே எழுதிருங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது 120. நம்மளுக்கு கொஸ்டினில் அந்த எண் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தேர்ஃபோர் அந்த எண் 120 ஆகும். இவ்வளோ எழுதிருங்க. இவ்வளோ தான் அந்த சம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.